வெள்ளம் வந்தபோது தமிழ்நாட்டிற்கு வராதவர்கள் இப்போது வாக்கு கேட்பதற்கு மட்டும் அடிக்கடி வருவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவாக வள்ளியூரில் பிரச்சாரம் செய்த போது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த நம்முடைய தமிழகம் எப்பவே காந்தியை நேசித்தவர்கள், நேருவை நேசித்தவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் நேசித்தவர்கள், அண்ணாவை நேசித்தவர்கள், அதுபோல முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களை நேசிக்கின்றவர்கள். இங்க நம்ம ஒரு ரூபா வசூல் பண்ணி கொடுத்தா நமக்கு திருப்பி தர்றது என்ன? 25 காசு திருப்பி தர்றான். மிச்சத்தை எங்க கொண்டு போறான் தெரியுமா? எங்க கொண்டு போறான்? உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொண்டு போறாங்க. நம்ம தெருல மழைலாம் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க, மத்திய அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணுங்க. ஒரு உதவி செய்யாம தமிழ்நாட்டை புறக்கணிச்ச பயில எப்படி தேர்தலில் இங்க வர்றான்? எப்படி ஓட்டு கேட்க முடியும்?